Dear students, today we'll see economics. In economics, our first lesson, first unit, production. ஸோ இன்றைக்கி நம்ம ப்ரொடக்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? வாட் இஸ் மீன் பை ப்ரொடக்ஷன்? ப்ரொடக்ஷன்னா என்ன? அதாவது நம்ம ஒரு ரா மெட்டீரியலை ஃபினிஷ்டு குட்ஸாக மாற்றுறது, ஃபினிஷ்டு ப்ராடக்டாக மாற்றுறதுக்கு தான் வந்துட்டு ப்ரொடக்ஷன். அந்த ப்ராசஸ் தான் ப்ரொடக்ஷன். ஓகேவா? See, there are two main activities in an economy, production and consumption. ஸோ நம்ம எக்கனாமிக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா அந்த எக்கனாமியில் டூ மெயின் ஆக்டிவிட்டீஸ் நடக்குது. ஒன் இஸ் ப்ரொடக்ஷன், அனதர் ஒன் இஸ் கன்சம்ஷன். சரியா? ப்ரொடக்ஷன் அப்படின்னா என்ன சொன்னோம்? ரா மெட்டீரியலை ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்டாக மாற்றுறது. கன்சம்ஷன் அப்படின்றது என்ன? ஆக்ஷன் ஆஃப் யூஸிங் அப் ரிசோர்ஸஸை வந்து நம்ம ரிசோர்ஸாக யூஸ் பண்ணுறது கன்சம்ஷன். வாங்குறவங்க இருக்காங்க இல்லையா, ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் ஆனது சேல்ஸ் ஆகுது இல்லையா, அது கன்சம்ஷன். சிமிலர்லி தேர் ஆர் டூ கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள், ப்ரொடியூசர்ஸ் அண்ட் கன்சியூமர்ஸ். ஓகேவா? அதே மாதிரி டூ கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள். ஹூ ஆர் தே? producers and consumers. Two kinds of activities என்ன? Production and consumption. Two kinds of people, producers and consumers. Well-being is made possible by efficient production and by the interaction between the producers and consumers. Well-being அப்படின்றது என்ன? நம்மளுடைய தரம் இருக்கு இல்லையா, திங்ஸுடைய குவாலிட்டி, மார்க்கெட்டில் பை பண்ணுற ப்ராடக்ட்ஸ். ஸோ அதாவது நல்ல தரமான பொருள் அப்படிங்கிறது வந்து எப்போ பாசிபிள் ஆகும்? ப்ரொடக்ஷன் நல்ல எஃபிஷியண்ட்டாக இருக்கணும். அது இல்லாமல் அந்த ப்ரொடியூசர்ஸ்க்கும் கன்சியூமர்ஸ்க்குமான இன்டராக்ஷன், அவங்களுக்குள்ளே இருக்க கம்யூனிகேஷன் தான் இதை வந்து எஃபிஷியண்ட்டாக மாற்றும். இந்த இன்ட்ராக்ஷன் கன்சியூமர்ஸ் கேன் பி ஐடென்டிஃபைட் இன் டூ ரோல்ஸ், போத் ஆஃப் விச் ஜென்ரேட் வெல்பீயிங். ஸோ கன்சியூமர்ஸ்க்கு தான் வந்து இதில் ரெண்டு சைடு இருந்தும் அவங்க கன்சியூமர்ஸ் எப்படி இந்த இன்ட்ராக்ஷனில் அதை கன்சியூமர்ஸை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அதாவது இந்த நல்ல தரமான பொருளில் வந்து இதுக்கு மெயின் திங் யார், மெயின் ரோல் யாருக்குன்னா கன்சியூமர்ஸ்க்கு தான். கன்சியூமர்ஸ் கேன் பி போத் கஸ்டமர்ஸ் ஆஃப் த ப்ரொடியூசர்ஸ் அண்ட் சப்ளையர் டு த ப்ரொடியூசர்ஸ். அந்த ப்ரொடியூசர்ஸ்க்கான கஸ்டமர்ஸும் கன்சியூமர்ஸ் அவங்களும் வந்து அதை கன்சியூம் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு சப்ளை, அந்த ப்ரொடியூஸ் பண்ணினவங்க வந்துட்டு சப்ளை பண்ணுறாங்க இல்லையா, அதுக்கும் அவங்க வந்து கன்சியூமர்ஸ். த கஸ்டமர்ஸ் வெல்பீயிங் அரைசஸ் ஃப்ரம் த கமோடிட்டிஸ் தே ஆர் பையிங் அண்ட் தே ஆர் ரிசீவ் ஆஸ் காம்பன்சேஷன் ஃபார் த ப்ரொடக்ஷன் இன்புட்ஸ் தே ஹாவ் டெலிவர்ட் டு த ப்ரொடியூசர்ஸ். ஸோ கஸ்டமர்ஸோட வெல்பீயிங் அப்படிங்கிறது எங்கேருந்து அரைஸ் ஆகுது? கஸ்டமர்னால் யார்? நாம் பொருளை வாங்குறவங்க. ஓகேவா? அவங்களுக்கு எங்கேருந்து இருக்குது? நம்ம வாங்கக்கூடிய பொருள் எப்படி இருக்கணும்? நம்ம எதிர்பார்ப்போம் இல்லையா, நல்லா இருக்கணும், அந்த கடையில் விட இந்த கடையில் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு அவங்க சொல்லுவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? நமக்கு வந்து தரமான பொருள் தான் கிடைக்கணும் அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா. ஸோ அதுதான், அதாவது நம்மளுடைய வெல்பீயிங் வந்து எங்கே அரைஸ் ஆகுது? கமோடிட்டிஸ் தே ஆர் பையிங், நம்ம வாங்குகிற பொருளில் இருந்து தான். கமோடிட்டிஸ்ன்றது நத்திங் பட் ப்ராடக்ட்ஸ், நம்ம வாங்குகிற ப்ராடக்ட்ஸ். அப்புறம் அண்ட் த சப்ளையர்ஸ் வெல்பீயிங் இஸ் ரிலேட்டட் டு த இன்கம் தே ரிசீவ் ஆஸ் காம்பன்சேஷன் ஃபார் த ப்ரொடக்ஷன் இன்புட் தே ஹாவ் டெலிவர்ட் டு த ப்ரொடியூசர்ஸ். ஸோ இது வந்து கஸ்டமர்ஸோட வெல்பீயிங். ஸோ சப்ளையர்ஸ்னால் யார்? கொடுக்குறவங்க, சப்ளை பண்ணுறவங்க. அவங்களோட வெல்பீயிங் வந்து எங்கே ரைஸ் ஆகுது? அவங்களுக்கு, அதாவது ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க டெலிவர் பண்ணக்கூடிய அந்த ப்ராடக்ட்ஸ் அதை ரிசீவ் பண்ணிக்கிறவங்க தான் இந்த சப்ளையர்ஸ் இல்லையா. ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ் கிட்ட, அந்த ப்ரொடியூசர்ஸ் கிட்ட இருந்து தான் அவங்களுக்கு வந்து ரிலேஷன்ஷிப் டெவலப் ஆகுது. சரியா? நெக்ஸ்ட்டு ப்ரொடக்ஷன். மீனிங் ஆஃப் ப்ரொடக்ஷன். காமனாக ப்ரொடக்ஷன்னா என்ன? ப்ரொடக்ஷன் இஸ் a process of combining various material input and immaterial inputs in order to make something for consumption, output. இப்போ வந்து ஒரு ரா மெட்டீரியல், ஓகேவா. ஸோ
அந்த மெட்டீரியல் இன்புட்ஸையும் இம்மெட்டீரியல் இன்புட்ஸையும் என்ன செய்கிறாங்க, கம்பைன் பண்ணுறாங்க. அதாவது ஏதோ ஒரு அவுட்புட் கிடைக்கிறதுக்காக. அதுதான் வந்துட்டு ப்ரொடக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம், நம்ம ஃபீல்டில் லேண்ட் இருந்தால் நம்ம என்ன பண்ணியிருப்போம், காட்டன் போடுவோம். காட்டன்லேருந்து அப்போவே நம்ம என்ன கிளாத்ஸ் எடுத்துக்கிறோமா, கிடையாது இல்லையா? ஸோ காட்டன் அப்படிங்கிறது ரா மெட்டீரியல். ஸோ கிளாத்துக்கான ரா மெட்டீரியல். அந்த கிளாத் அப்படிங்கிறது தான் அதனுடைய அவுட்புட். சரியா? இட் இஸ் த ஆக்ட் ஆஃப் கிரியேட்டிங் அன் அவுட்புட், a good or service which has value and contributes to the utility of individuals. ஸோ இது வந்து அவுட்புட்டை க்ரியேட் பண்ணும் ஒரு குட் ஒரு சர்வீஸ். இதுக்கு வந்து என்ன வேல்யூ இருக்குது, ஒவ்வொன்றையும் ஒவ்வொருத்தருடைய யூசஸ்லேயுமே இது கான்ட்ரிபியூட் ஆகிருக்கு. ப்ரொடக்ஷன் இன் எக்கனாமிக்ஸ் ரெஃபர்ஸ், இப்போ எக்கனாமிக்ஸில் ப்ரொடக்ஷன்னா என்ன, creation of those goods and services which has exchange value. எக்கனாமிக்ஸில் என்னது, எக்ஸ்சேஞ்ச், இதை கொடுத்து இதை வாங்கலாம் அப்படின்ற மாதிரி எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ. இட் மீன்ஸ் த கிரியேஷன் ஆஃப் யூட்டிலிட்டிஸ். ஸோ அது எப்போ நடக்கும், அதை இது நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுற திங்ஸ், அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற திங்ஸ் வந்து யூஸ் ஆகணும். அதான் வந்து யூட்டிலிட்டி. யூட்டிலிட்டி மீன்ஸ் பியாண்ட் சாட்டிஸ்ஃபையிங் பவர் ஆஃப் எ ப்ராடக்ட். ஒருத்தர் வந்து ஒரு பொருளை வாங்குறாங்க அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபையாக இருக்கணும். அப்போ தான் வந்து என்ன ஆகும், அந்த திங் வந்து சப்ளை ஆகும். அதுதான் யூட்டிலிட்டி. அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுற அந்த ப்ராடக்டை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். யூட்டிலிட்டிஸ் ஆர் இன் த நேச்சர் ஆஃப் ஃபார்ம் யூட்டிலிட்டி, டைம் யூட்டிலிட்டி அண்ட் பிளேஸ் யூட்டிலிட்டி. யூட்டிலிட்டி வந்து 3 கைண்ட்ஸ் இருக்குது, 3 டைப்ஸ் ஆஃப் யூட்டிலிட்டிஸ் இருக்குது. ஒன் இஸ் ஃபார்ம் யூட்டிலிட்டி, டைம் யூட்டிலிட்டி அண்ட் பிளேஸ் யூட்டிலிட்டி. சரியா? பாருங்கள், ஜஸ்ட் டைப்ஸ் ஆஃப் யூட்டிலிட்டிஸ். ஃபார்ம் யூட்டிலிட்டி அப்படின்றது நீங்கள் பாருங்கள், காட்டன் என்ன ஆகுது, கிளாத் ஆகுது. அந்த கமோடிட்டி வந்து ஃபிசிக்கல் ஃபார்ம் ஆஃப் எ கமோடிட்டி சேஞ்ச்டு இட்ஸ் யூட்டிலிட்டி மே இன்க்ரீஸ். இப்போ காட்டன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, எதனால அப்படின்னு, இது வந்து கிளாத்ஸாக கன்வெர்ட் ஆகும்போது காட்டன் இன்க்ரீஸ் ஆகுது. அது வந்து ஃபார்ம். நெக்ஸ்ட்டு பிளேஸ் அப்படின்றது, ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு ஏதோ ஒரு திங்ஸையோ ஒரு ப்ராடக்டையோ நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா அந்த ப்ராடக்டோட யூட்டிலிட்டி அதிகமாகுது. அதுக்கு தான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ரைஸை வந்து ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு எடுத்துகிட்டு போகும்போது அப்போ என்னத்திற்கு, ரைஸோட யூசஸ் வந்து அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம் இல்லையா? டைம் யூட்டிலிட்டி அப்படின்றது என்ன, ஒரு பொருளை நம்ம என்ன பண்ணுறோம், ஃப்யூச்சர் பர்பஸ்க்காக சேவ் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், அக்ரிகல்ச்சரல் கமோடிட்டிஸ் லைக் பேடி, வீட், இதெல்லாம் வந்துட்டு ரெகுலர் யூசஸ்க்காக அந்த கன்சியூமர்ஸ் என்ன பண்ணிக்குவாங்க, வாங்கி ஸ்டோர் பண்ணிக்குவாங்க இல்லையா? ரைஸ் எப்பயுமே 1 kg 1 kgன்னு போய் மார்க்கெட்டில் வாங்குவாங்களா? அப்படி கிடையாது. 50 kg 100 kg அந்த மாதிரி வாங்கி ஒரு 1 இயர்க்கு ஆகிற மாதிரி கூட அவங்க என்ன செஞ்சுக்குவாங்க, வாங்கி யூஸ் பண்ணிக்குவாங்க. அப்போ அந்த இடத்துல என்ன ஆகுது, அதனுடைய யூசஸ் வந்து அதிகமாகுது. இதுதான் 3 டைப்ஸ் ஆஃப் கமோடிட்டிஸ். நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனில் 3 டைப்ஸ் இருக்குது. ப்ரைமரி ப்ரொடக்ஷன், செகண்டரி ப்ரொடக்ஷன் அண்ட் டெர்ஷியரி ஆர் சர்வீஸ் ப்ரொடக்ஷன். ஓகேவா? இது வந்து பார்த்து வச்சுக்கோங்க, இது ஒரு 2 மார்க் கொஷின். டைப்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்றது. சரியா? ஃபர்ஸ்ட்டு ப்ரைமரி ப்ரொடக்ஷன். Primary production is carried out extractive industries like agriculture, forestry, fishing, mining and oil extraction. அதாவது நம்ம லேண்ட் ஃபீல்டு இருக்கு இல்லையா, நம்ம எர்த் சர்ஃபேஸ் கண்டர்லேருந்து கிடைக்கிறது எல்லாமே வந்து ப்ரைமரி ப்ரொடக்ஷன். அக்ரிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி, ஃபிஷ்ஷிங், மைனிங், இந்த ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது, இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே primary production. These industries are engaged in such activities as extracting the gift of nature from the earth surface, from beneath the earth surface and from the oceans. So beneath na enadhu, below or under the earth surface la irundho ocean la irundho kedaikkudiya நம்ம நேச்சர் கொடுத்த கிஃப்ட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது தான் வந்துட்டு இந்த ப்ரைமரி ப்ரொடக்ஷன். பாருங்கள், அக்ரிகல்ச்சர்லேருந்து நம்ம என்ன எடுக்கிறோம், பேடி நிறைய, இந்த மக்காச்சோளம், கரும்பு நிறைய எடுக்கிறோம் இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து ப்ரைமரி ப்ரொடக்ஷன். நெக்ஸ்ட்டு செகண்டரி ப்ரொடக்ஷன். திஸ் இன்க்ளூட்ஸ் ப்ரொடக்ஷன் இன் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் turned out semi-finished and finished goods from the raw materials and intermediate goods, conversion of flour into bread or iron ore into finished steel. இப்போ செகண்டரி ப்ராடக்ஷன் அப்படின்றது என்னன்னா, இப்போ மேனுஃபேக்சர்
அதாவது இங்கேருந்து நம்ம என்ன செய்வோம், இப்போ காட்டன் நமக்கு போட்டுட்டோம் வயல்லேருந்து, இந்த ரா மெட்டீரியல்லேருந்து ஒரு ஃபினிஷ்டு குட்டாவோ இல்லை கொஞ்சம் கிட்டத்தட்ட ஃபினிஷ் ஆகிடுச்சு அப்படின்ற ஸ்டேஜுக்கு போகிற மாதிரி இருக்கிற குட்ஸ் எல்லாமே வந்து இந்த செகண்டரி ப்ரொடக்ஷனில் தான் வரும். ஓகேவா? அதுக்கு தான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. இப்போ ஃப்ளோர் இருக்குது. ஃப்ளோர்னால் என்னது? மாவு. அந்த மாவுலேருந்து நம்ம ப்ரெட்டு, இவங்க எக்ஸாம்பிளுக்கு ப்ரெட்டு கொடுத்துருக்காங்க, ப்ரெட்டாக மாற்றுறது. அது இல்லாமல் நம்ம என்ன செய்வோம், அதுலேருந்து நிறைய பொருள்லாம் தயாரிப்பாங்க இல்லையா, இந்த சிப்ஸு மேக் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரியான அதெல்லாம் வந்துட்டு செமி ஃபினிஷ்டு குட்ஸ் ஆர் ஃபினிஷ்டு குட்ஸ். அயன் ஓர், இப்போ அயன் இரும்பு இருக்குது அப்படின்னா அது வந்து ஸ்டீல் ஆக்கணும், அது நம்மளால் செய்ய முடியுமா? ஸோ அதெல்லாம் வந்து செகண்டரி ப்ரொடக்ஷன். They are generally described as manufacturing and construction industries such as the manufacture of cars, furnishing, clothing and chemicals, as also engineering and building. So கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாமே வந்து இந்த செகண்டரி ப்ரொடக்ஷனில் தான் வரும். நெக்ஸ்ட்டு ஃபர்னிஷிங் அப்படின்றது ஃபர்னிச்சர்ஸ் மேக் பண்ணுறோம் இல்லையா, நம்ம வீட்டுக்கு தேவையான ஹவுஸ் ஹோல்டு ஆர்டிகல்ஸ்லாம் இருக்குது இல்லையா, சேரு, டேபிள், இந்த மாதிரி ஃபர்னிச்சர்ஸ் மேக் பண்ணுறதுக்குமே வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணுறோம் இல்லையா, நிறைய ஒர்க் செய்கிறோம் இல்லையா, ஸோ இது எல்லாமே வந்து செகண்டரி ப்ரொடக்ஷனில் தான் வரும். கிளாத்திங், காட்டன் எடுத்தோடனே அப்படியே நம்ம கிளாத்தாக போட்டுக்குவோமா? கிடையாது. அது என்ன ஆகுது, அதிலிருந்து சீட்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த மில்லில் போயிட்டு என்ன பண்ணும், அந்த அந்த காட்டன்லாம் த்ரெட்டாக ஃபார்ம் ஆகிட்டு அப்புறம் தான் என்ன ஆகுது, நமக்கு ஒரு ஃபினிஷ்டு கிளாத்ஸாக ஃபார்ம் ஆகுது. ஸோ இது எல்லாமே வந்து எதில் வருது, இந்த செகண்டரி ப்ரொடக்ஷனில் தான் வரும். நெக்ஸ்ட்டு டெர்ஷியரி ப்ரொடக்ஷன். Industries in the tertiary sector produce all those services which enable the finished goods to be put in the hands of consumers. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ப்ரெட்டு சொல்லியிருந்தாங்க, நம்ம ப்ரெட்டு பிஸ்கெட் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அது என்னது, வீட் ஃப்ளோர் மாவு தான் என்ன ஆகுது, ப்ரெட்டாவோ பிஸ்கெட்டாவோ சேஞ்ச் ஆகுது. இல்லாட்டி நம்ம அப்பளம்லாம் கூட சொல்லலாம். அது என்னாகும், ஒவ்வொரு குக்கீஸாக வரும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும், அதை பேக் பண்ணி அப்புறமா வந்துட்டு ஷாப்ஸ்க்கெலாம் அமுச்சிட்டு கடைசியாக தானே கன்சியூமர்ஸ் வாங்கிக்குவாங்க. ஸோ இது எல்லாமே அதாவது அந்த ப்ராடக்ட் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு, பட் நம்ம அப்படியேவா எடுத்து கொடுக்க போகிறோம்? கிடையாது. இன்னும் அதுக்கு என்னென்ன வேலை இருக்குது, பேக்கிங் இருக்குது, பேக் பண்ண வாட்டி அதை கவுண்ட் பண்ணி ஒவ்வொரு ஷாப்க்கு அமுச்சு விடணும், இந்த மாதிரி வேலையெல்லாம் இருக்குது இல்லையா. டெர்ஷியரி அப்படின்றது லாஸ்ட்டு ஒரு ஃபினிஷ்டு குட்டை வாங்குறாங்க இல்லையா கஸ்டமர்ஸ், அவங்க கையில் கொடுக்குறோம் இல்லையா, அதுதான் வந்துட்டு டெர்ஷியரி ப்ரொடக்ஷன். ஃபினிஷ்டு குட்ஸை மற்ற கன்சியூமர்ஸ்க்கு கொடுக்கறது, கன்சியூமர்ஸோட ஹேண்டில் ஒப்படைக்கிறது, அதுதான் வந்து டெர்ஷியரி ப்ரொடக்ஷன். சரியா? ரா மெட்டீரியலாக இருந்தால் அது ப்ரைமரி ப்ரொடக்ஷன். அது ரா மெட்டீரியலை வந்து செகண்டரி ப்ரொடக்ஷனில் என்ன சொல்லியிருக்காங்க, அந்த ரா மெட்டீரியல் வந்து ஒரு ஃபினிஷ்டு குட்டாவோ செமி ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸாவோ மாற்றிருந்தோம் அப்படின்னா அது செகண்டரி ப்ரொடக்ஷனில் வரும். ஃபைனலாக எல்லா ஸ்டேஜும் ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் கன்சியூமர்ஸோட ஹேண்ட்ஸில் நம்ம ஒப்படைக்கணும் அப்படின்னா அது டெர்ஷியரி ப்ரொடக்ஷன். ஓகேவா? In fact, these services are supplied to the firm in all types of industries and directly to consumers. நிறைய இடத்துல டேக்ஸ்லாம் போடுவாங்க. ஸோ அது எல்லாத்தையும் தாண்டி கன்சியூமர்ஸ் கிட்ட ஒப்படைக்கிறது தான் வந்து இந்த டெர்ஷியரி ப்ரொடக்ஷன். எக்ஸாம்பிள், கவர் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ட்ரேடர்ஸ். எதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதா இருந்தாலும், மார்க்கெட்டிங் ஆகட்டும் இல்லை ஷாப்பிங் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் ஃபைனலாக கன்சியூமர்ஸ் ஹேண்டுக்கு போகிறது தான் வந்து இந்த டெர்ஷியரி. பேங்கிங், இன்சூரன்ஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் கம்யூனிகேஷன், இது எல்லாமே வந்து இந்த டெர்ஷியரி ப்ரொடக்ஷனில் தான் வரும். கவர்மெண்ட் சர்வீசஸ் such as laws, administration, education, health and defense also included. இங்கே பாருங்கள் பிக்சரில் கொடுத்துருக்காங்க, இது டிஃபென்ஸு. ஓகேவா? பேங்கிங், எஜுகேஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த gross domestic product of our country is contributed by the tertiary sector தான். நம்ம கண்ட்ரியில் அதிகமாக டொமஸ்டிக் ப்ராடக்ட்ஸ், அதாவது நமக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த டெர்ஷியரி செக்டர் தான் கான்ட்ரிபியூட் பண்ணுது. சரியா? தட்ஸ் ஆல் ஃபார் டுடே ஸ்டூடெண்ட்ஸ். ரிமைனிங் திங்ஸ் வில் see in next video. Thank you.